எங்களது சமாவின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றி வணக்கம். அப்படி சபையில் வந்திருக்கும் என்ன யார் சொன்னதான் தெரியும் சொல்லாத விட்டு யார் தெரியுமா ராஜா நானே தங்களுடைய பேர் என்னங்க? பங்குனி மாதம் 15ஆம் தேதி உத்திராட நட்சத்திரத்திலே ஒரே குத்து குத்தி விடுவேன். உத்திராட நட்சத்திரத்திலே திங்கட்கிழமையிலே நாளில் ஜனனமாகிய என் பெயர் பார்த்திப அர்ஜுனன். என்னப்பா
பார்த்திப அர்ஜுன மன்னன். பார்த்திப அர்ஜுனா இருந்தாலும் பார்த்திப அர்ஜுன மன்னனாக இருந்தாலும் தந்தையார் பாண்டுராஜன், தந்தை பாண்டுராஜன், தாயார் குந்தி மந்தார தேவி, தாயார் குந்தி தேவி, ஒரு அம்மாவா இல்ல? இரண்டு தாய் குந்தி தேவி மந்தார தேவி உண்மைதான். இரண்டு தாய்க்கும் இருவருக்கும் ஒரு தந்தைக்கும் எத்தனை பேர் பிறந்தோம்? ஐவர் பிறந்தோம். அஞ்சு பேர் யார் யார்? யார் யாரு? எந்த தாரா பூகள் பாதைத்த அவர் தர்மராஜா என்ற நண்பா அவர் வெற்றி மதம் முன்கொண்டார். உங்க அப்பா அம்மா யாருங்க? எத்தனை பேருக்கு பிறந்தீங்க? நானா புகழ் படைத்த தர்மராஜா எனது அண்ணன் பெரிய அண்ணன் உண்மைதான். வெற்றி வழங்கறிவோன் பீமச்சேன இரண்டாவது அண்ணன் விளையாட்டு தேர்ச்சி பெற்ற விஜயன் அர்ஜுனன் நான் மூணாவது பிறந்தேன். மூன்று பேரும் குந்தமாதேவிக்கு பிறந்தவர்கள். குந்தமாதேவிக்கு எனக்கு இரண்டு தாய் குந்தமாதேவி மந்தார தேவி. குந்தமாதேவிக்கு பிறந்தவர்கள் மூன்று பேரு தர்மன் பீமன் விஜயன். மந்தார தேவிக்கு பிறந்தவர்கள் இரண்டு பேர். யார் யாரு? சாஸ்திரத்திலே விகிதி பெற்ற சகாதேவன் என்னுடைய தமையன் தம்பி. ஞானக்கன் தான் படித்த நகுலன் என்னுடைய தமையன். நகுலன் இப்படி எல்லாம் இருந்தாலும் அன்பா எங்களுக்கென்று நேரற்ற எதிரி பத்ராவதி. யாரு? என்னுடைய பங்காளி துரியோதனன் எங்களுக்கு எதிரியை கொன்று இப்பொழுது சுகத்தோடு டெல்லி அஸ்னாபுரத்தை அண்ணா தர்மனுக்கு பட்டம் கட்டி அண்ணனுக்கு பின்புறமாக அண்ணனுக்கு காவலாக தமையன்மார்கள் 4 பேர் நாங்க நிக்கிறோம். யாரும் எதிர்க்கும் கிடையாது, குறையும் கிடையாது எங்களுக்கு. நாடகக்குடி மண்ணே பாத்துக்க அந்த பக்கம் அப்படி குயிலுக்குள்ள கொட்டி கிடைச்சு இங்கே ராமாய் களஞ்சியம் லட்சுமாய் களஞ்சியம் தங்கம் வைடூரியம் புஷ்பராகம் கோமேதம் எங்க ராமாயி லட்சுமாயிலாம் அவங்க பாத்ரூம் இங்க வந்து கழிஞ்சு போனாங்க. களஞ்சியம் ஆனா களஞ்சியமாக பொறுத்தவரை தெரியவில்லை என்றாலும் இன்று தினத்திலே ஆராய்வா என்ற தத்தம் வருதா திருமணத்தை ஓர் வழியில் சுற்றிவிடக்கூடிய ஆனந்த மாமுனிவரே அடியான் திருமணிக்கு அநேக குறை வந்தனம் புரிந்தேன் சுவாமி.
அர்ஜுனனை காண அனுபவத்தை விட்டு அடியோ நீங்கள் வந்து காரணம் என்ன சுவாமி? காரணம் என்ன தெரியுமா? இந்த சக்கராவதி கோட்டை ஆண்டு வரக்கூடிய சக்கராவதி கோட்டையாண்டு வரக்கூடிய அவன் என்ன பண்ணா? உன்னுடைய பேர பிள்ளைய கொண்டு போய் சிறை வச்சுட்டான்பா. என் பேரனான குணசீலனை சிறை வைத்து விட்டான். சண்டாளனே ஏன் சிறை வைத்தான்? அவன் யாரு? நாங்க யாரு? அவனுக்கு எங்களுக்கு முன்பகையா பின்பகையா? அத இருக்குதுன்னு சொல்றான். அது என்னன்னு தெரியல. அப்படியா? அப்படி என்றால் அவனை சிறை பண்ணிட்டு வரணும்ல. இப்பொழுதே ஏக சக்கராவதி கோட்டை சென்று என்னுடைய பேரனான குணசீலனை சிறை மீட்டு வருகிறேன். வாங்கப்பா. தங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. இந்த செய்தி சொல்லலாம்னு ஓடி வந்தம்பா. அவட்டு சாமி போயிட்டு வாங்க. சென்று வாருங்கள். கோட்டை வந்து விட்டோமே. இங்க யாரும் மதிசூரன் என்று காணவில்லையே. யாரும் இல்லையா? ஒருவேளை என்னை கண்டு பயந்து இருப்பானோ? உங்களுக்கு வருகிறேன் என்றால் சாதாரணமா ஓடிருப்பான். யாரடா என்று அழைக்கிறாயே மூடனே? நீ யாரடா முன்? யாருக்குமே அஞ்சாத நெஞ்சம் கொண்டவன் மதிசூரன். ஓஹோ, மதிசூரன் என்பது நீதானா? நான் கூட மிகவும் வல்லமசாலியாக இருப்பான் என்று நினைத்தேன். ஆனா உன்னை போல் ஒரு போக்கற்ற கோழையாக இருப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. யார் நீ? நான் யார்? குருநாடு குருகுலம் சரியான சந்திரகுலத்திலே பிறந்த இருவருக்கு மூத்தவன், இருவருக்கு இளையவன், ஆளார் அழகு மன்னன் அர்ஜுனனடா. சரி, பாண்டவர் எதிரி என்று பாண்டவரை தேடி கொண்டிருக்கிறாயே. யார் எதிரி பாண்டவர்? உனக்கு என் அப்பாவை கொண்டானே அந்த பீமன். உண்மைதான். பீமனுக்கு நீ என்ன ஆகுது? பீமனுக்கு நான் தம்பி. தம்பி 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 விடக்கூடாது. இருப்பா என்னுடைய பேரனான குணசீலனை சிரமிட்ட முடியுமா? சிரமிட்ட முடியாதா? முடியாது. என்ன செய்கிறாய்? என்னை இதே சிறையிலே கட்டி வைக்க போறேன். கட்டி வைக்காத, நானே போய் புந்து போடுவேன். நம்ம கையில சாவு வைக்கலுக்கு நமக்கு டார்கெட் யாரு? பீமன். அண்ணன் அவனை முன்ன தேடலாம். வாங்க வரட்டும் வரட்டும். ஆமாங்க வரட்டும். பார்ப்போம் யார் யார் வராங்களோ அவங்க எல்லாத்தையும் நம்ம சரிக்கிறோம். சிறையில அந்த வேலை செய்வது கிடையாது. சிறையில வைக்கிறோம். வணக்கம். ஒரு வாரம்